ஆரம்பிக்கலாங்களா? நடிகை மடோனா செபாஸ்டியன் லீடா நடிச்சிருக்க ஹார்ட்டின் படம் வந்து 2026 வருஷம் பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு படக்குழு சொல்லிருக்காங்க. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் கிஷோர் குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சனத் எமையா வந்த 2 பேரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ராஜேஷ் முருகேசன் மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் டைரக்டர் அபிசன் ஜீவன் ஹீரோவா நடிச்சிருக்க வித் லவ் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஐயோ காதலே சாங் வந்து ரிலீஸ் ஆகி 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. வித் லவ் படத்தை இயக்குனர் மதன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நடிகை அனுஸ்வரா ராஜன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. கிறிஸ்துமஸ் நாளான இன்னைக்கு ஒரு சில படங்களோட ஸ்பெஷல் போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. நடிகர்கள் பிரியா பவானி சந்தர் அஸ்வின் குமார் நடிச்சிருக்க ஹாட் ஸ்பாட் டூ மச் படத்தோட கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி மார்கன் மூவி ஃபேம் நடிகர் அஜய் திஷன் ஹீரோவா நடிச்சிருக்க பூக்கி படத்தோட கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. நடிகை ரச்சிதா மகாலட்சுமி லீடா நடிச்சிருக்க 99/686 படத்தோட கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. விஜய் டிவி ராமர் ஹீரோவா நடிக்கிற படத்தோட டைட்டில் போஸ்டர நடிகர் விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு சற்று நேரத்தில் தீர்ப்பு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் வேலன் டைரக்ட் பண்றாங்க. TCK பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்குது. நடிகர் கிஷோர் நடிச்சிருக்க மெல்லிசை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. மெல்லிசை படத்தை இயக்குனர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நடிகர் ஹரிஸ் உத்தமன் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் விஜய் சேதுபதி நடிச்சிருக்க ட்ரெயின் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கண்ணக்குழிக்காரா அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் மிஷ்கின் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஸ்ருதி ஹாசன் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்க இம்மார்டல் படத்தோட டீசரை வந்து நடிகர் ரவி மோகன் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நடிகை கயாடு லோகர் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மாரியப்பன் சின்னா டைரக்ட் பண்ணிருக்காரு. சாம் CS இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்தோட ஆந்திர பிரதேசம் அண்ட் தெலங்கானா தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் PVR ஐநாக்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கிறதா படக்குழு சொல்லிருக்காங்க. இந்த படத்துக்கு தெலுங்கு லாங்குவேஜ்ல ஜனநாயகர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. வினோ டைரக்ட் பண்ணிருக்க ஜனநாயகன் படம் 2026 வருஷம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.